திருவன் சரணாய். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமிற்ற குரு புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். நாங்கள் இப்போ பார்ப்போம், திருப்தி அடைந்தவர்கள், இந்த தர்மத்தை புரிந்து கொண்டவர்களை தவிர திருப்தி அடைந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இந்த தர்மத்தை புரிந்து கொண்டவரை தவிர திருப்தி அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாம் பொய்யான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான், அந்த மூடர்களாக வாழ்பவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே, இந்த தர்மத்தை புரிந்து கொண்டவரை தவிர. அப்போ எப்படி நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாருமே கண்களுக்கு வர்ணத்தை கொடுக்குறாங்க. பிறந்த காலத்திலேருந்து இறக்கும் வரை நிறைய வர்ணங்களை காட்டி 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 இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. அழகானது இது அப்படின்னு சொல்லி நிறைய வர்ணங்களை காட்டுறாங்க கண்களுக்கு. நிறைய சினிமா படங்களை பார்க்குறாங்க, நிறைய இயற்கை காட்சிகளை பார்க்குறாங்க, நிறைய இடத்துங்களுக்கு சுற்றுலா பயணங்களை சென்று எல்லாத்தையும் காட்சி காண்றாங்க. இந்த கண்களுக்கு வர்ணத்தை காட்டுறாங்க. இப்போ அதே மாதிரிக்கு காதுக்கும் நிறைய இனிமையான சத்தங்களை கொடுக்குறாங்க. எவ்வளோ இசையை கேட்குறாங்க, இனிமையான சத்தத்தை சவுண்ட்ஸுங்களை கேட்குறாங்க. இதில் நிறைய இன்பத்தை கொடுக்குறாங்க இந்த காதுகளில். அப்போ இப்போ இதே மாதிரிக்கு மூக்குக்கு உணர்கிற இந்த வாசனை மூலியமாக எவ்வளவோ வாசனை திரவியங்களை பாவிக்கிறாங்க. இந்த மூக்குக்கு எல்லா வாசனைகளையும் முகர்ந்து இதை திருப்தி அடைய பார்க்குறாங்க. இதில் புதுசாக நிறைய அனுபவங்களை கொடுக்குறாங்க இந்த மூக்கின் வாசனை மூலியமாக. அப்போ இதே மாதிரிக்கு நாக்குக்கு கிடைக்கிற இந்த சுவையில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருமே இன்றைக்கி இந்த சுவைக்கு அடிமையாக இருக்காங்க. காலையில் சாப்பிட்றது பகலைக்கு சாப்பிட இல்லை, பகலைக்கு சாப்பிட்றது ரவைக்கு சாப்பிட இல்லை. இந்த மாதிரிக்கு நிறைய புதுசாக அது பத்தலை, இது பத்தலை, இதை இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்துருந்தா நல்லோம், இதை கொஞ்சம் கூட்டியிருந்தா நல்லோம். அது மாதிரி புதுசாக நிறைய ருசியை சேர்க்குறாங்க. ஆனால் இந்த ருசியை சேர்த்ததில் நிறைய அனுபவிக்கிறாங்க ருசியை சேர்த்து. ஆனால் இதில் திருப்தி அடைஞ்சவங்க யாருமே கிடையாது. புதுசாக தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த நாளைக்கும். அதே மாதிரிக்கு இந்த உடம்புக்கு உணர்கிற பாரம், குளிர், உஷ்ணம், இந்த மாதிரி தன்மைகளை இந்த உடம்புக்கு நிறைய ஸ்பரிசங்களை கொடுக்குறாங்க. நல்ல ஆடைகளை உடுத்தணும் அப்படின்னு சொல்லி புதுசாக உடுத்துகிறாங்க. நிறைய விதமான ஸ்பரிசங்களை பாவிக்கிறாங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி பத்தாமல் இருக்குது, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் பத்தாத அளவுக்கு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நிறைய எல்லாருமே இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த உடம்புக்கு ஸ்பரிசங்களை, ஒவ்வொரு வகையான ஸ்பரிசங்களை கொடுத்தாலும் அதில் திருப்தி அடைஞ்சவங்க யாரும் கிடையாது பார்க்க போனோம். அப்போ எல்லாருமே அப்போ இதே போல் தான் அந்த மனதுக்கு வருகின்ற எண்ணங்களில் வந்து திருப்தி அடைய மாட்டேன்றாங்க. இப்போ எல்லாத்தையும் அனுபவித்தாலும் இந்த பத்தலை அப்படின்ற மாதிரிக்கு அந்த எண்ணங்களில் கனவுகளை வளர்த்து கொண்டு கனவு உலகத்தில் வாழ்கிறாங்க. இது என்னத்தான் இருந்தாலும் பத்தலை, இது இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு இந்த எண்ணங்களை போஷணை பண்ணிக்கொண்டு வாழ்கிறாங்க. இது கனவு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுலேயும் இந்த எண்ணத்திலேயும் யாரும் திருப்தி அடைஞ்சது கிடையாது. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களில், இந்த சென்சர்களில் வந்து கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு மற்றும் மனது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களில் எவ்வளோ தான் நாங்கள் உற்பத்தி செய்து இதில் நாங்கள் திருப்தி அடைய முயற்சி பண்ணாலும், இதில் நாங்கள் இதை உற்பத்தி நிலையங்களை எவ்வளோ போஷணை செய்தாலும், இதை நாங்கள் இதிலேருந்து இன்பம் பெற முயற்சி செஞ்சாலும்
இதில் வந்து இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இதில் ஒரு திருப்தி கிடையாது. பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த மனிதர் இதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க. இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது. இந்த போஷணை செய்வது என்பது வந்து இதில் வந்து திருப்தி கிடையாது. இது உண்மை அல்ல. இது மாயைக்குள் தான் இருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே இப்படித்தான் இந்த உடம்பை, இந்த உற்பத்தி நிலையங்களை, இந்த சென்சர்களை போஷணை செய்து கொண்டு தான் இருக்காங்க எல்லாரும். அப்போது இப்படியானவர்களுக்கு இப்படி இருக்கிறவங்க, இந்த இந்த துஷ்டிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த 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 தர்மத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் இப்போ இந்த மாதிரி இவர்களை வந்து இந்த இதுக்கு அடிமையாகித்தான் போய் கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு உண்மை தெரியலை இன்னும். இப்போ உண்மை தெரியாத வரைக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாருக்கும் அடிமை இல்லை, நான் எனக்கே அடிமை, இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு அடிமை, என் மனதுக்கு நான் அடிமை என்று இந்த சிறையில் இருந்து கொண்டு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வெளியில் வர்றதுக்கு அவர்களால் வர முடியாது. ஏன்னா சிறை இருப்பது அவர்கள் மனதில் உள்ள சிறையிலிருந்து மீள்வதற்கு, மனதில் உள்ள துன்பத்திலிருந்து மீள்வதற்கு இந்த மனம் எப்படி உருவாகியது என்பதை நாங்கள் காண வேண்டும். அது இருப்பது இந்த பகவான் புத்தர் குறிப்பிடும் சத்திய தர்மத்தில் தான். இன்றைக்கி எவ்வளோ ஞானிகள் இருக்காங்க உலகத்தில், எவ்வளோ பேர் அவர் சொல்லிக்கிருக்காங்க என்னென்னமோ மெடிடேஷன், தெரப்பி அப்படின்னு சொல்லி இன்னும் ஏராளமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டு இந்த துன்பத்தில் மேலும் வழியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதிலெல்லாம் உண்மை அல்ல, எல்லாம் மாயை, எல்லாம் அடிமையாகத்தான் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த சத்திய தர்மத்தை எவரும் கேட்காத வரைக்கும் எல்லாருமே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ இவர்களுக்கு வந்து என்றைக்குமே இன்பம் கிடையாது, எந்த நாளும் துன்பம் தான். நாங்கள் இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறோம், மரணத்தின் பிறகு இன்பத்துக்கு செல்வோம், கடவுளிடம் செல்வோம், ஆண்டவனிடம் செல்வோம், இறைவனிடம் செல்வோம் என்று அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதில் யாரும் இன்பத்தை அனுபவித்தது கிடையாது. கடவுளும் இல்லை, தெய்வமும் இல்லை, ஆண்டவனும் இல்லை. எல்லாமே ஒரு எண்ணம் மட்டும்தான். இந்த எண்ணங்களில் வாழ்பவர் அனைவரும் துஷ்டியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்போ இந்த எண்ணங்களில் உண்மையை, சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டதன் பிறகு இந்த அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் கடவுள் இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறது, எங்களை காப்பாற்றும், நாங்கள் அவர்களிடத்தில் செல்வோம் என்ற அந்த துஷ்டியிலிருந்து அவர் மீளப்படுவார். அது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த துஷ்டியில் இருக்குது. மரணமும் இருக்கிறது, மரண பயமும் இருக்கிறது. அவர்கள் இந்த சம்சார கடலில் மூழ்கித்தான் கிடப்பார்கள். அப்போ இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த சத்திய தர்மத்தை என்றைக்கு அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, அன்றைக்கி தான் இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாகி கொடுத்து கொண்டிருப்பதை உண்மை என நம்பி இதை நாங்கள் போஷணை செய்து கொண்டு இதிலிருந்து திருப்தி அடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து சாகும் வரை செய்தாலும் யாருக்கும் இதிலிருந்து திருப்தி அடைய முடியாது. அப்படி ஒன்று கிடையாது, உண்மை அல்ல இது. அப்போ இதிலிருந்து நாங்கள் உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு இந்த மனம் எப்படி உருவாகியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். மனம் உருவாகியது தான் எப்படின்னு பார்த்தா, இந்த அனைத்து உற்பத்தி நிலையங்களில் இருந்தும் ஒரு எண்ணம் ஒன்று உருவாகுகிறது. வெளியில் இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நினச்சி கொண்டிருக்கோம். அப்போ கதிரை இருக்கிறது என்று ஒரு உதாரணத்தை நாங்கள் குறிப்பிட்டோன்னு சொன்னால், கதிரை என்பது வந்து ஒரு வர்ணம் மட்டும்தான், எங்கள் கண்களுக்கு தெரிவது. காதுக்கு கொடுப்பது தான் சத்தம், கதிரை என்ற சத்தம். அப்போ கையில் நாங்கள் பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு பாரமான இறுக்கமான ஒரு தன்மை தான் எங்களால் உணர முடியும். அதே நாக்கில் நாங்கள் அதை நக்கி பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு சுவையை தான் எங்களால் உணர முடியும். அதுலேருந்து இந்த மாதிரிக்கு இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து உருவாகியது தான் இந்த கதிரை என்றது. இந்த கதிரை இருக்கிறது என்பது தான் துஷ்டி. அப்படி ஒன்று இங்கே கிடையாது. அப்போ கடவுளும் கிடையாது, கதிரையும் கிடையாது, ஆண்டவனும் கிடையாது, இங்கே யாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ ஒன்றும் இல்லாத நிலையானது தான் இந்த சத்திய தர்மம் என்பது வந்து ஏதும் கிடையாது. பகவான் புத்தர் என்றால் அவரும் ஒருத்தர் கிடையாது. புத்தர் என்பது வந்து ஒருத்தர் கிடையாது. அனைத்து துஷ்டிகளிலும் இருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். இந்த சுபாவத்துக்குத்தான் நாங்கள் செல்கிறோம். இப்போ இந்த சத்திய தர்மத்தை உணர்ந்த ஒருத்தருக்கு இந்த புத்த சுபாவத்தை தான் அடைகிறார்.
அப்போ அனைத்து துஷ்டிகளிலும் இருந்து மீண்ட சுபாவத்துக்கு வரும்போது அவர் அனைத்து துன்பத்திலிருந்தும் மீள்கிறார். அனைத்து உலகங்களிலிருந்தும் விடை பெறுகிறார். அப்போ அவர் தான் விடுதலை அடைகிறார். வெறுமனே கடவுளிடம் செல்வோம், நாங்கள் இறைவனிடம் செல்வோம், எங்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே துன்பம் தான் இருக்குது. அவர்கள் என்றைக்குமே விடுதலை அடைவது கிடையாது. இந்த சத்திய தர்மத்தை உங்களுக்கும் நீங்களும் உணர்ந்து கொண்டு இதை புரிந்து கொண்டு இந்த தர்மத்தினூடாக பயணம் செய்வீர்களானால் உங்களுக்கும் இந்த விமோச்சனம் கிட்டும். திருவன் சரணை.